ஓகே நான் பிரச்சனை சார் நான் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து 1.5 மாசமா ஆரம்பிச்சிருக்கேன் சார். யாருமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சார் எந்த ஏரியாமா டிஎம் காட்சியில் எடுக்க மாட்டாங்கம்மா. ஏடிஎம்கே தாவா காட்சியில் எடுப்பாங்க. சொல்றீங்களா? டிஎம் காட்சியில் எடுக்க மாட்டானுங்க. எவ்வளோமா அமௌண்ட்? அப்பா நீங்க பனியன் தொழில் செஞ்சு தரேன் பயங்கரமா கொலை மிரட்டேன் சார். வந்து என்னை கொண்டுட்டாங்க கொலை மிரட்டுறாங்க சார். ரொம்ப பயமா இருக்கு. நீங்க காவல்துறையிட்ட போய் புகார் கொடுத்தீங்களா? நான் கமிஷனர் கிட்ட புகார் கொடுத்தேன். டெய்லி நார்த் போலீஸுக்கு போவேன். ஆனா அவங்க வரவே மாட்டாங்க. எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டேன். அதுவும் பக்கத்து வீட்டுலலாம் வந்து காப்பாத்துனாங்க. காப்பாத்தி எனக்கு இப்ப வரைக்கும் எந்த நீதியுமே கிடைக்க மாட்டேங்குது சார். ஆனா அவன் ஏமாத்துறவங்க எல்லாம் நல்லா சுத்துறாங்க. அமௌண்ட் எப்படி கொடுத்தீங்க? அக்கவுண்ட்ல கொடுத்தீங்களா? கேஷா சார் கொடுத்தீங்க? கேஷா தான் சார் வாங்குவாங்க. பேரு? மார்ச் மாசம் 50 லட்சம் கேட்டாங்க சார். அவங்க பேரு நம்ம சார் அவங்க பேர் பிலால், நயீம், முகமது ரஃபீக்னு 3 பேர் சார். எங்க இருக்கிறாங்க அவங்க? அவங்க எல்லாமே திருப்பூர் தான் சார். எந்த ஏரியா? ஏரியா வந்து ராக்கியாபாளையம், காங்கேயம் ரோடு. பிலால்ன்றவன், முகமது ரஃபீன்ற சாமுண்டிபுரம் சார். சார் எனக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட் சார். நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதோட எனக்கு அவ்வளோ வேலை செய்ய முடியல. சரி ஏதோ ஒரு பணத்தை போட்டாலாவது நமக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பணம் தேவைப்படும். சேர்த்தி வச்சா நமக்கு இப்போ 2 மந்த்ல ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க எனக்கு. அதுக்காக ஏதோ ஒரு சம்பாதிச்சு. எனக்கு அப்பாவும் இல்லை சார், யாரும் இல்லை. நான் அம்மா சுகர் பேஷண்ட், தம்பி ஸ்பெஷல் சைல்டு. நான் தான் பார்த்துக்கிறேன் குடும்பத்தை. உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டா? சார் டிவோர்ஸ் ஆன அமௌண்ட் அவங்களே வாங்கிக்கிட்டாங்க சார். யார் வாங்கிட்டா? பிலால், முகமது ரஃபீக் 3 பேருமே சார். உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? சார் ஹஸ்பண்ட் பேர் பார்த்திபன் சார். நீங்க எங்க குடியிருக்கிறீங்கம்மா? சார் குடியிருக்கிறது வந்து ராக்கியாபாளையம் சார், காங்கேயம் ரோடு ராக்கியாபாளையம். சரி இப்போ எங்க இருக்கிறீங்க? சார் இப்பயும் நான் அங்கே தான் சார். அங்கேயே தான் இருக்கிறீங்க. உனக்கு மாதம் 20,000 ரூபாய் தந்துடுறேன்னு சொல்லுவாங்க சார். மெட்டீரியல் அவங்க கொடுத்துட்டு அவங்களே எடுத்துக்கிட்டு வாங்களா? அவங்களே எடுத்துப்பாங்க சார். நான் தான் சார் போய் கம்பெனியில் கட்டுவேன். ஆனால் பார்ட்டி கொடுத்த அமௌண்ட் எனக்கு வராது சார். கேட்டால் உங்களுக்கு வந்துடும், திரும்பி பணம் போடுங்க வரும், திரும்பி பணம். அவங்க ஃபோட்டோ ஏதாவது இருக்குதா? இருக்குங்க சார். சரி என் பேர் நஜ்முடி சார். சார் பார்த்திபன் சார். இங்கே வந்து நான் மெட்ராஸ் சூப்பர் ஸ்டோர் காதர்பேட்டையில் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் சார். நயீம், பிலால், முகமது ரஃபீக் 3 பேர். திருப்பூர் தான் சார். அவங்க ஆல்ரெடி அவங்க கொலை பண்ணி இப்போதான் சார் வெளியவும் வந்தாங்க. பேர் சொல்லுங்க. பிலால், நயீம், முகமது ரஃபீக்னு சொல்லி. எங்க இருக்காங்க? திருப்பூர்லயே பிலாலுன்றவன் இதுல இருக்காங்க சார், விஜிவி கார்டன் ராக்கியாபாளையம். முகமது ரஃபீக்ன்றவர் வந்து இதுல இருக்காரு சார், சாமுண்டிபுரத்துல. இன்னொருத்தர் அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. எதுக்காக பணம் கொடுத்து வர சொல்ல பண்ணீங்க சார்? அவங்க பனியன் தொழில போட்டா பணம் வரும், லாபம் வரும்னு சொல்லி போட வச்சாங்க சார். உங்களுக்கு அந்த சோர்ஸ் இருக்குது 38 லட்சம் ரூபாய் சார். எனக்கு டிவோர்ஸ் ஆயிருந்தது சார். சரி. அந்த பணம் கொஞ்சம் கொடுத்தேன் சார். அதுக்கப்புறம் இது எல்லாமே வட்டிக்கு வாங்கி சார் கொடுத்துருக்கு. இப்போ வட்டிக்காரங்களும் பண்ண வேண்டும் டார்ச்சர். உங்க வீட்டில் தெரியுங்களா? உங்க ஃபேமிலிக்கு தெரியுமா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தது? யாருக்குமே தெரியாது சார். அப்புறம் எப்படி இவ்வளோ பணம் எடுத்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் கொடுக்குறீங்க? யார் நம்பி கொடுத்தீங்க நீங்கள்? அவங்க என் கையில கொடுக்காத, நீ தானே பணம் போட போற, நீ தானே ஹேண்டில் பண்ண போறன்னு சொல்லுவாங்க சார். ஆனா அவங்களே பணம் வச்சுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. எதில் அனுப்புவீங்க? மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா? பேங்க்ல கட்டுவீங்களா? கையில் கொடுப்பீங்களா? கம்பெனியில் போய் நான் தான் சார் கையில கட்டுவேன். கட்ட வச்சு எடுத்துட்டு வந்து திரும்பி பார்ட்டிகிட்ட கொடுங்க, அந்த பணம் வராது சார். எனக்கு ஒரு தடவை ஏமாந்துருக்கு. மொத்த பணம் ஒரே செட்டில்மெண்ட்டாக கொடுத்தீங்களா இல்லை பங்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கீங்க? பிச்சு பிச்சு வாங்கிட்டே இருந்தாங்க சார். ஒரு டைம் திரும்பி கொடுக்கலீங்க, 6 தான் நிறுத்திட வேண்டியதானே? சரி இது 15 லட்சம் கொடுத்தனே, இந்த மொத்த பணமும் உனக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்துறேன் அப்படின்னாங்க. நீங்கள் அதில் யாராவது வந்து நீங்கள் பழக்கமாக இருக்கா உங்களுக்கு? அந்த பிலால், ரஃபீக்கு, அப்போ உங்கள் பேர் என்னங்க? சரி என் பேர் நஜ்முனிஷா. நஜிமுனிஷா. நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து நேட்டிவ் கிருஷ்ணகிரி சார். இங்கே தங்கியிருக்கிறது? இங்கே ராக்கியாபாளையத்தில் சார். ராக்கியாபாளையம் தங்கியிருக்க யார்? இந்த பிலாலுமே உங்களுக்கு பழக்கமா? தெரிஞ்சவங்க சார். தெரிஞ்சவங்க. சொந்தக்காரலாம் வர்றாங்களா? இல்லை சார், சொந்தம்லாம் இல்லை சார். உங்கள் அப்பா அம்மாவெல்லாம்?
யாருக்கு சார்? உங்களுக்கு எனக்கு அப்பா இறந்துட்டார் சார். அம்மா அம்மா மட்டும் தான் இருக்கா. கூட பிறந்தவங்க கூட பிறந்தா ஒரு தம்பி இருக்கான் சார், ஆட்டிசம். இப்போ என்ன இது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க ஸ்டேஷனில் எங்கே கொடுத்தேன் சார். கொடுத்தீங்க? கமிஷனர் கிட்ட கொடுத்தேன் சார். எப்போ? லாஸ்ட் மந்த் 22ஆம் தேதியே கொடுத்துட்டேங்க சார். நல்லூர் ஸ்டேஷனில் இல்ல சார், குடோன் காதர்பேட்டைங்கிறதுனால சவுத்தில் கொடுத்தீங்களா? நார்த்தில் அவங்களே மாற்றி விட்டாங்க. அங்கே எதுவும் போலீஸ் விசாரிச்சாங்களா உங்களையா? என்ன நான் மட்டும் டெய்லி ஸ்டேஷனுக்கு போவேன் சார், அவங்க யாருமே வர மாட்டாங்க. இது எத்தனை நடந்துருக்கு இந்த ப்ராசஸ்? சார் இது 1.5 மாசமா நான் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். பணம் கொடுத்து முன்னாடி எவிடன்ஸ் இருக்கா உங்ககிட்ட? சார் ப்ரோ நோட்ல சாட்சி கையெழுத்து போட்டிருக்கேன் சார். இன்னொரு டைரியில இந்த மாதிரி கையெழுத்து